ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பப்ஸு ஓவன் ஒன்று இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். வாங்க வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. பப்ஸ் நல்லா மொறுன்னு கிடைக்கும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு துணியோ இல்லாட்டி ஒரு லிட்டு போட்டு மூடி வைங்க. அது காயாமல் இருக்கிறதுக்கு, ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். அது ஃபில்லிங் உண்டாக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. உப்பு மஞ்சளும் போட்டால் சீக்கிரம் வெங்காயம் நமக்கு வதங்கிக்கிட்டோம். அதனால் கரெக்டான உப்பும் கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்க. காரத்துக்கு நான் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஜீரக பொடியும் போட்டு அது நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு சிக்கன் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பின்ன கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கின பிறகு அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் எடுத்து வைங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மாவு பார்க்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. அதனால் நான் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி கொஞ்சம் டைட்டாக்கிக்கலாம். ஆக்கிட்டு இது 4 நல்லா பிசைஞ்சிட்டு இது 4 பங்காக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 பங்காக கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த சப்பாத்தி பருத்துற கல் இருந்தால் அதை மேலே நீங்கள் சப்பாத்தி போடுற மாதிரி பருத்திக்கலாம். நான் என்னோடய ஸ்லாப்லேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் மாவு தெளிச்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி போடுற மாதிரி பருத்திக்குங்க. இந்த ஷேப் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நம்ம எல்லா சப்பாத்தியும் நம்ம கட் பண்ணிடுவோம். அதனால ஷேப்பும் ஒன்றும் பார்க்க வேண்டாம். சும்மா ரவுண்டாக இந்த மாதிரி பருத்திக்குங்க. இப்போ எல்லா சப்பாத்தி இதே மாதிரி பருத்தி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் பரத்தியாச்சு. இப்போ ஒரு மாவு எடுத்து ஒரு சப்பாத்தி எடுத்து நீங்கள் அது மேலே எண்ணெய் தடவி கொஞ்சம் மைதா மாவு தூவி விடுங்க. நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கும் போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். கொஞ்சம் எண்ணெயும் நல்லா தடவிட்டு கொஞ்சம் மாவு அதுக்கு மேலே தெளித்து விடணும். இப்போ அதே மாதிரி எண்ணெய் தடவலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போடலாம். அடுத்த சப்பாத்தி அதுக்கு மேலே அடுக்கி வைங்க. இப்போ எல்லாம் 4 சப்பாத்தி மேலே அடுக்கி வச்சாச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹார்டாக அமுத்தி பரத்தாமல் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக அமர்த்தி கொஞ்சம் பரத்தி விடுங்க. ரொம்ப அமர்த்தி பரத்தினாக்கா நீங்கள் அந்த லேயர்ஸ் தெரியாமல் ஆயிரும். அதனால் லேசாக அந்த மாதிரி பரத்திக்குங்க. நல்லா ஸ்லாப் மேலே நல்லா போட்டுட்டு லேசாக பரத்திக்குங்க. பரத்திட்டு பிஸா கட்டரோ இல்லாட்டி கத்தி வச்சு நல்லா அதை 4 பக்கமும் அன்ஈவனாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா கட் பண்ணி அதை ஷேப்பாக ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி அதெல்லாம் எடுத்துருங்க. அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி 4 பக்கம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை 4 பங்காக போடுங்க. 4 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த ஃபில்லிங்கை அது 4 பக்கம் அதே மாதிரி வச்சு முட்டை ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். அந்த முட்டை பாயில்டு முட்டையை நீங்கள் 2 கட் பண்ணி இந்த 4 பக்கமும் அது மேலே வைக்கணும். இந்த மாதிரி கமுத்தி வைங்க.
இப்போ 4 கார்னரையும் இந்த மாதிரி நல்லா இழுத்து ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ஒட்டாட்டி கொஞ்சம் மைதா மாவில் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அது மாதிரி ஒட்ட வைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இப்படி அமுத்தி பிடிச்சி 4 பக்கம் இந்த மாதிரி அமர்த்தினாலே அது ஒட்டிக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நமக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் சூடான பிறகு இந்த ஒவ்வொரு பப்ஸ் எடுத்து போட்டு நல்ல ஒரு பக்கம் வேண்டாம், உடனே திருப்பி வேண்டாம், சின்ன ஒரு மீடியம் தீயில் வச்சா போதும். இல்லாட்டி உள்ளுக்குள்ளே அப்படியே மாவு அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் தீயில் வச்சு நல்லா மெல்ல வறுத்தெடுங்க. ஒரு பக்கம் நல்லா முறுமுறு ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி எடுத்து நல்ல வெந்த பிறகு வேறு பிளேட்டில் நீங்கள் மாற்றிங்க. நம்மளுக்கு சூப்பரான பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை கட் பண்ணி வேறு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்குது, மேலே நல்லா மொறுண்டாயிட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.